சென்னை கோயம்பேடு காய்கறிகள் மொத்த விற்பனை சந்தையில் 1 கிலோ தக்காளியானது 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தக்காளி விலை ஒரே நாளில் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. இது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் தீபிகா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தீபிகா, இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறிகள் விற்பனை சந்தையில் இன்று 1 கிலோ தக்காளி நேற்றைய தினத்தை விட கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை ஒரே நாளில் அதிகரித்திருக்கிறது. நேற்று 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 1 கிலோ தக்காளி 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு தக்காளியுடைய வரத்து என்பது 60 வண்டிகளுடைய வரத்து என்பது இருக்கும். ஆனால் இன்றைய தினம் 32 வண்டிகள் மட்டுமே வந்துள்ளது. இது வரத்து குறைவின் காரணமாகவே தக்காளியுடைய விலையேற்றம் இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். சென்னை கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் என பல்வேறு இடங்களுக்கு முக்கிய சந்தையாக இருப்பது கோயம்பேடு சந்தை தான். அந்த வகையில் நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு காய்கறிகளுடன் அளவு என்பது அதிகமாகவே இருக்கும். அதனுடைய தேவை என்பது அதிக அளவில் இருக்கும். அந்த வகையில் தற்போது கோயம்பேடை பொறுத்தவரை 60 வண்டிகள் தேவை இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 32 வண்டிகள் மட்டுமே வந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த திடீர் விலையேற்றம் இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தற்போது தக்காளியானது கோயம்பேடு சந்தைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அங்கு விளைச்சல் குறைவின் காரணமாக தற்போது வரத்து குறைவாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு இந்த தக்காளியுடைய விலையேற்றம் என்பது நீடிக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாகவே பீன்ஸ் அதனுடைய விலை என்பது அதிக அளவில் இருந்தது. 1 கிலோ பீன்ஸினுடைய விலை என்பது 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக தற்போது கிலோவுக்கு 30 ரூபாய் குறைந்து 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முக்கியமாக குழம்புக்கு என்பது முக்கியமாக பங்கு வகிப்பது தக்காளி. இந்த வகையில் தொடர்ச்சியாக தற்போது தக்காளியுடைய விலையேற்றமும் என்பது அதிகரித்திருப்பது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இல்லத்தரசிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம். சமீப காலமாக தக்காளியுடைய விலையேற்றம் என்பது சற்று குறைய தொடங்கிய நிலையில் மீண்டும் ஒரே நாளில் கிலோவுக்கு 20 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை 1 கிலோ தக்காளி அதிகபட்சமாக 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சில்லறை கடைகளில் 1 கிலோ தக்காளி 50 முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வர்ணியா. தீபிகா, விவரங்களுக்கு நன்றி.